விஸ்வநாதன் அறிவானவன், ஆற்றலுடையவன், அன்பானவன், போர்க்குணம் உள்ளவன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வளோதான் நான் நினைத்து வைத்து பேசினேன். அப்பாவுடைய ஜீன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் படிக்கும்போது ஏற்பட்ட தொடர்புகள், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் இருந்த தொடர்புகள், அங்கே அவனுக்கு இருந்த ஒரு ஆசைகள், ஒரு டீம் ஸ்பிரிட், இதெல்லாம் தான். அவன் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு ஏதோ நன்மைகள் செய்கிறான். அடுத்தது அந்த காவிரி ஆற்று மணல் பாதுகாப்பு இயக்கம்லாம் பண்ணான். அதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதில் இருந்து விடுபட்டு வந்தான். இப்போ ஒரு மாதிரி கோவில் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ காவிரி பிரச்சனை எடுத்துருக்காங்கய்யா. இப்போ நீங்கள் சின்ன வயசில் அந்த காவிரியில் எப்படி இருந்தீங்க? அதை பற்றி. காவிரி நல்ல தினம் போய் என்ஜாய் பண்ணுவோம், குளிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், வருவோம். அதுக்கு நாங்கள் இருந்தப்பெல்லாம் எந்த ஒரு தீங்கும் வரல காவிரிக்கு. இப்போ என்ன பிரச்சனை காவிரியில்? இப்போ என்ன, மணல் எடுத்து காவிரியே பால் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவிலே காவிரி நல்லா இருந்ததை பால் பண்ணிட்டாங்க. அது உங்கள் தம்பி என்ன பண்ணார்? தம்பி அதை பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று ஏற்படுத்தி போராடி ஜெயிலுக்கெல்லாம் போய் இப்போ மீண்டு வந்திருக்கான். அதை கொஞ்சம் மறுபடியும் பால் பண்ணாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அவன் நண்பர்களோட. இப்போ உங்கள் தம்பி வந்து அமெரிக்காவில் வந்தார் இல்லைங்களா? அங்கே இருக்கும்போது புலிகள் இயக்கத்தோட தொடர்பு வந்தார். அப்போ அது 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 மூலயமா அது என்ன என்ன வேலை செஞ்சாராங்க? அங்கே புலிகளுக்காக பணம் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தான். அது சம்மந்தமாக அமெரிக்க அரசாங்கம் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கும் பொழுது இங்கே ஏதோ ஒரு தெய்வாதீனமாக ஒரு மேரேஜுக்கு வந்தவன் இங்கேயே தங்கிட்டான். திருப்பி அங்கே போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள் அவங்களாம் உங்களோட தொடர்பு இருக்காங்க, நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா? பேசிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க யார் பேர்? அவன் ஒய்ஃபு பேர் கண்ணகி. அவங்க அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ராகுல்னு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. இவன் இங்கே இருக்கான். இதுதான் காலத்தின் கட்டாயம். இப்போ உங்களுக்கு பூர்வீக வீடு இருக்கு இல்லைங்கய்யா, அதை அதை என்னவா மாற்றிட்டு இருக்கிறார் உங்கள் தம்பி? அதை நல்லா பழைய வீடு அது சிதிலம் அடையாமல் அதை நல்லா ரெனோவேட் பண்ணி வாழ்கிறதுக்கு தகுதியாக வச்சுருக்கான். அது வேறு யாருக்கு பயன்படுது அந்த வீடு? இப்போ அங்கே வீடு இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்களாம் போகிறதில்ல, ஐயன் மட்டும் தான் இருக்காரு. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து படிக்குது. மேலே வந்து லைப்ரரி மாற்றிருக்கேன். நான் போனால் ஒரு 10 பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்குது. நிறைய பேர் அவங்க அந்த வீட்டில் படித்து வேலை வாய்ப்புலாம் போயிருக்காங்க. அது வந்து ஒரு சரணாலயம் மாரி இருக்குது நாங்கள் பார்த்தது. அதை சொல்லுங்கள். அது அவன் ஏற்படுத்துறது. அதான் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். சரி, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்கய்யா. நீங்கள் பேர் சொல்லி என்ன வேலை பண்ணீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நான் முருகேசன். எங்கள் அப்பாவுக்கு 2வது பையன். எங்கள் அண்ணன் நீலக்கரையில் இருக்கார், திலகராஜன்ட்டு.
அண்ணி ஒரு டாக்டர், 2 பேரும் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. என் தம்பி ஜெயச்சந்திரன் திருச்சியில் இருக்கான். அவன் மனைவி வேலையில் இருந்தாங்க. 2 பேரும் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பெண்ணு. அவங்களாம் நல்லா இருக்காங்க. அதுக்கு அடுத்த தம்பி இளங்கோவன் புகழூர்லேயே இருக்கான். அவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. எல்லோரும் பொண்ணு சென்னையில் இருக்கா, பையன் அமெரிக்காவில் இருக்கான். அதுக்கு அடுத்தது விஸ்வநாதன், இந்த தம்பி. உங்களுடைய குடும்பத்தில் சொல்லுங்கள். நான் மருத்துவராக பணியாற்றினேன். கொஞ்ச நாள் புகழூர்லேயே இருந்தேன் ஃபேக்ட்ரியில். அதுக்கப்புறம் நெய்வேலியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பணியாற்றினேன். ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு, அவள் பல் டாக்டராக இருக்கா, ப்ராக்டிஸ் பண்ணுறா, மெட்ராஸில் தான் இருக்கா. மனைவி சாரதா ஹவுஸ் ஒய்ஃப். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் இருக்கா. திருப்பி அமெரிக்கா போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. பிரிஞ்சிருக்கா, இருந்தாலும் வேறு வழி இல்லை. அது சம்மந்தமாக அவங்க மனைவி பிள்ளைங்க உங்கள் கையில் பேசுகிறாங்களா? பேசுவாங்க. இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. என் மேலே கோபமாக பேசுவாங்க. நான் விஸ்வநாதனுக்கு 2வது அண்ணி. அவர் என்னிடம் ரொம்ப அன்பாக இருப்பார். நாங்கள் மைத்துனர் அந்த ரிலேஷன் இல்லாமல் சகோதர ஸ்தானத்தில் இருந்து என்னை அம்மா ஸ்தானத்தில் வச்சு பழகுவார். நாங்கள் அவரிடம் வெளியே மாதிரி பழகியதில்லை. 53 வருஷமாக நன்றாக பழகுவார். நல்லா தமாஷா பேசுவார். நன்றாக உற்சாகமாக பேசி, அவர் புகழூரில் இருந்த சமயம் அவர் வருவாரா, அவர் வந்த பிறகு தான் நான் ஒன்றாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி உறவுகள் இன்று வரை இருக்கிறது. அவரிடம் ஆனால் ஒரு வருத்தம், கண்ணகி தனியாகவும் இவர்கள் தனியாகவும் இருக்கிறது. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாம் கடவுள் அருளால் எல்லாம் ஒன்றா இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். எல்லாருமே நாங்கள் வெளியிலேருந்து வந்த மாதிரி பழகியது கிடையாது. ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் பழகி இருக்கிறோம். என்னை பார்த்தால் எப்பவும் கேலி பண்ணுவார், கேலி பண்ணி கொண்டு இருப்பார். இப்பொழுது கூட அவர் வருவாரா என்று ஆசையில் இப்படி திரும்பி பார்த்தேன். வரலேன் என்ற பிறகு ஒரு ஏமாற்றம். அவரை பார்த்து 2 வருஷம் ஆயிடுத்து. எல்லாருக்கும் உபகாரியாக இருக்கிறவர். அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அவருக்கு உடம்பு முடியாத போது நான் மிகவும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்ட்டு ரொம்ப கடவுளை பிரார்த்தித்தேன். அவர் நன்றாக ஆயுசு போட்டு நல்லா இருக்கணும். என் மகள் மாதங்கி, அவர் எல்லா பசங்களுடையும் அன்பாக பழகுவார். இவர் தான் வஸ்தி, அவர் தான் வஸ்தின்றது கிடையாது, எல்லாரும் சமம். என் பொண்ணுக்கெல்லாம் அவர் ரொம்ப பிடிச்ச சித்தப்பா. பழகிறது கொள்வது, உரிமையாக அவங்க சண்டை போட்டுக்கிறது எல்லாமே பண்ணிப்பாங்க. பேத்தி பேர் அதித்தி.
அவள் இப்பொழுது மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நியூயார்க் வெளிநாடு போயுள்ளார். அவளும் ஆசையாக இருப்பார் விஸ்வநாதனிடம். இதுதான் எனக்கு சொல்ல தெரிந்தது. அவர் நல்லா இருக்கணும், ஆயுசு போட்டு நல்லா இருக்கணும். ரொம்ப ஏமாற்றமாயிடுது. ஒவ்வொருத்தராக வரும்போது அவர் வருவாரான்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். முதல்ல அவர் தானே வரணும் என்னன்ட்டு நினச்சேன். சரி, ஏதோ முக்கியமானது போலதான் நினச்சிருந்தேன். அது ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. நீங்கள்லாம் வந்தது கொஞ்சம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி.